Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பட்டி பொங்கல் செலிப்ரேஷனோட பார்ட் 2 வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோல பாத்தீங்கன்னா பட்டி பொங்கல் அன்னைக்கு நம்ம டே டைம்ல என்னெல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணோம் அப்படிங்கற வீடியோ தான் வந்து அப்லோட் பண்ணிருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா மாடு கழுவுறது, அதுக்கு அப்புறம் பச்சை மாவு ப்ரிப்பரேஷன், அதுக்கு அப்புறம் பட்டி குழம்புங்கிறது ரொம்பவே ஸ்பெஷல். அதோட ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரியான கிளிப்பிங்ஸ் தான் வந்து அந்த வீடியோல போட்டுருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பார்ட் 2 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈவினிங்க்கு மேலே தான் வந்து பொங்கல் வைக்க போகிறோம். ஒரு 5 o'clock மேலே தான். ஸோ 3 பொங்கல் வைக்க போகிறோம். அது என்னெல்லாம் பொங்கல், அதுக்கப்புறமா சாமி கும்பிட்றதுக்கு தெப்பக்குளம் கட்டுவோம். அது தெப்பக்குளத்தில் வந்து நம்ம என்னெல்லாம் வச்சு வழிபடணும், வழிபடுற முறை என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நோம்பி அப்படிங்கும்போது தான் வந்து ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ஒட்டுக்க இருப்போம். ரொம்பவே ஃபன்ஃபில்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. மூணு பொங்கல் வைப்பாங்க. அது 3 பொங்கல் வந்து ஒன்று இப்போ மாட்டுப் பொங்கல், அதாவது மாட்டுப் பொங்கல்ங்கிறது வந்து பட்டியாவடின்னு சொல்லுவோம். பின்ன அடுத்தது மாட்டே கவுண்டன், மாரியம்மன். நாங்கள் வந்து 3 பொங்கல் வச்சோம். 3மே முன்னாடி படப்பு போட்டு சாமிக்கு வைப்போம். இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா 9 பொங்கல், 12 பொங்கல், 11 பொங்கல், இப்படி ஒருபாடு பொங்கல் வைப்பாங்க. இப்போ வந்து அதெல்லாம் இப்போ வைக்கிறது இல்லை. இப்போல்லாம் ஒருபாடு கூட்டம் வராதனால நாங்கள் வந்து சிறுசாக கம்மி பண்ணிட்டோம், 3ஆக பண்ணிட்டோம். இல்லாட்டி 7, 9 முதல்ல வச்சிட்டு இருந்தோம் அந்த காலத்தில். இப்போ வந்து 3 பொங்கல் தான் வைக்கிறோம். அது பானை வந்து பெருசாக வைப்போம். பட்டியாவடைன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பானையில் வைப்போம். அப்புறம் மற்ற சாமிகளுக்கெல்லாம் சின்ன பானையில் தான் வைப்போம். பட்டியாவடை தான் பெரிய பானை, அப்புறம் எல்லாமே சிறு சிறுசு தான் வைப்போம். அது எப்போவுமே அது பட்டியாவடை எப்பவுமே பெருசாக தான் வைக்கணும். அதனால தான் அப்படி பட்டியாவடைங்கிறது வந்து மாட்டுப்பொங்கல். பின்ன வந்து அதை முன்னாடி படைப்பு கும்பிடுவோம். மாரியன் பொங்கல் அப்படியே பானையோடு வச்சு முன்னாடி வச்சு கும்பிடுவோம். அது அந்த காதோள கருக்கு மணி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுவும் வச்சு கும்பிடுவோம். பொங்கல் கத்து பொங்கலோ பொங்கல், ஒருத்தரை சத்தம் வேண்டாங்கிற, சத்தம் போட வேண்டாங்கிற, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் சொல்லணும், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அத வந்து கேடி பார்த்து போடுங்க. பொங்கல் 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 பொங்கல்.
அதாவது மாட்டுப் பொங்கலுக்கு தெப்பக்குளம் எப்படி செய்கிறது. தெப்பக்குளம் வந்து 1.5க்கு 1.5 இல்லை 2க்கு 2 சமசதுரமாக ஒரு குழி எடுக்கணும். அரை அடியில் சுற்றி வரம் நம்ம ஏரி உண்டாக்குறோம். அது மேலே மணல் சுற்றி வரம் போட்டு 4 பக்கம் 4 கரும்பு வாழை எல்லாம் நட்டுறோம். பின்ன நம்ம 9 சாமியோ 7 சாமியோ நம்ம குளத்தை சுற்றி சாமி வைக்கிறோம். பின்ன பூவு ஒரு வாடு பூவுக்கு நம்ம பொறிச்சிட்டு ஃபுல்லாக பூவில் அலங்காரம் பண்ணுறோம். பின்ன முன்னாடி பார்த்திங்கன்னா சுற்றி வர சாமி வச்சுட்டு மா இலை, முடத்தாங்கொடி, வேப்பம்பத்தினி, தாளம்பூன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது தாள மடல், அதோட மடலை வச்சு எப்போவுமே கும்பிடுவோம். மஞ்சக்கொத்து இந்த மாதிரி எல்லாமே வச்சு நம்ம பல மணிப்புடவைன்னு சொல்லிட்டு துணி வைப்போம். எலுமிச்சை மலம், வெத்தலை இதெல்லாம் வச்சு முன்னாடி வச்சு பூசைக்கு வைப்போம். கிருஷ்ணர் படம் கூட வைக்கலாம். கிருஷ்ணர் ஓட சாமி மாட்டு உடையது ஓட படம் கூட நாங்கள் வச்சுருக்கிறோம். பின்ன சாணி புல்லார் வைப்போம். அது விநாயகர். சாணி புல்லார் வச்சா அது விநாயகர். மஞ்சள் புல்லார் வைக்கிறோம். அது வந்து அம்மனுக்கு சம்மந்தப்பட்டது. அம்மன் அது எல்லாம் சாமி கும்பிடுவோம். பின்ன காதோள கருமணிங்கிறது வந்து அது உள்ள விலையில் இருக்கும். சாமிக்கு உண்டான விலையில் அதில் ஒரு பொடி இருக்கும். அந்த பொடி வந்து கிளிமூக்கிழங்கு மற்ற இன்னமும் பொருளுக்கெல்லாம் புகை போடுறதுக்காக வச்சுருப்பாங்க. அந்த புகை வந்து நம்ம சாம்பிராணி கூட போட்டு மாட்டுகளுக்கெல்லாம் காட்டுவோம். சூடம்பத்தியெல்லாம் காட்டுவோம். பின்ன மாட்டுக்கு பொங்கல் ஊட்டுவதற்கு நாங்கள் வந்து தெப்பக்குளத்தை சுற்றிட்டு வருவோம். 4 பேர் தீர்த்தம் பொங்கல் எல்லாம் எடுத்துகிட்டு பொங்கல் ஊட்டும்போது அரசனம் வெட்டி ஏற அரசனம், கைகளு வெட்டி ஏற கைகளவு, சோறுன்னு வெட்டி ஏற சோறுன்னு, வாய்களு வெட்டி ஏற வாய்களவு இப்படி சொல்லிவிட்டு நாங்கள்லாம் தெப்பக்குளத்தை சுற்றிட்டு பின் நம்ம கட்டுத்தரைக்கு மாட்டு கொட்டாய்க்கு போயிட்டு எல்லாம் மாட்டுக்கு சோறு ஊட்டிட்டு வருவோம். பின்ன மாவிளக்குங்க கூட முன்னாடி வச்சு மாவிளக்கு ஏற்றி மாவிளக்கு இப்போ தீபம் பருத்தி பின்ன தெப்பக்குளத்தை சுற்றிட்டு வந்துட்டு சாமி கும்பிடுவோம். பின்ன சின்ன குழந்தைக்கு தான் அந்த மாவிளக்கு எடுப்பாங்க. சின்ன குழந்தைக்கு இல்லைன்னா நம்ம சும்மா வேணாலும் வச்சு கும்பிட்டுக்கலாம். எல்லாம் அப்படி தான் நாங்கள் கும்பிடுவோம். சாம்பிராணி எடுத்துட்டு வாங்க. சாம்பிராணி அதுக்குள்ள போடுறதா இதுக்கு கொண்டு போறீங்களா? அப்படியே கொட்டிடாத. அப்படியே பழத்தோட எடுக்கும். அது காமிச்சு கொட்டி அப்படியே உள்ள வச்சாச்சு. சாமானி கையில் வச்சு அப்படியே போட்டு மாட்டுக்கு காட்டி தரணும். எல்லாமே இந்த பொடி ஊட்டுனாங்களா கேளுங்க. ஊட்டு கருவி பாருங்க. கலர் அடிச்சிருக்கிறது கொம்புக்கு. பேர் என்ன? பிளாக்கி கருவாச்சி. நீ பண்ற பேருக்கு
ஏய் நாய் முடுக்காதடா நாய் முடுக்காத தம்பி காட்டுங்க காட்டுறதெல்லாம் காட்டுங்க போ டேய் 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 மிதுக்குட்டி சும்மா ஏச பைய தண்ணி அதி போட்டேன் பொள்ளாச்சி சைடு வந்துட்டு இந்த மாதிரி தான் பட்டி பொங்கல் வந்து எப்போதுமே சாமி கும்பிட்றது. உங்கள் ஊர்லேயும் இதே மாதிரியா அல்லது எப்படி சாமி கும்பிடுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.